டீசென்ட்டான கேர்ள்ஸ்லாம் வராங்க இந்த நேரத்துல அசிங்கப்பட்டு. இதுங்க டீசென்ட்டான. My life, my rules, my style, my attitude. இப்படி அவுத்துட்ட மாதிரி அலையிறிய உங்க வீட்டுல அவனு கேட்க மாட்டாங்களா? அப்பா அம்மாக்கா பயப்படுறியா? நீ சின்ன பாப்பாவா? நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் படணும். இப்ப விடுறா பாப்போம். அம்மா தாயே, என்ன போதையா? ஆச்ச தண்ணிக்கே இந்த ஆட்டம் ஆடுது. இனி பட்ட தண்ணி குடுத்திருந்தா அடக்கண்ணா நாச்சுங்க. பெரிய ஆடா நீ டேய், பெரிய ஆடா, அதிர்ஷ்டக்காரன்டா. என்ஜாய். நீதான்டா டிரைவர், உன்னைதான்டா வெச்சு ஓட்டணும். 35,000க்கு ஓம்ப வெச்சிட்டியாடா கேன புண்டு. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. விடைகொடு சாமி, விட்டு போகின்றேன். குடிகார பெத்த மகளே, உன்ன ஒரு வாட்டி பார்த்தாலும் இருட்டாகும் பகலே. அந்த புள்ள நம்ம கூடவே இருக்கும்னு நினைச்சா அவன் லைஃப் எங்கேயோ போயிருந்தோம். எனக்கு வேற எந்த பொண்ணும் வேணாம். பின்ன இந்த பொண்ணு தான் வேணும். என்ன 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 அண்ணே, இவன் வேண்டாம்னு. எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். வேணாம்டா, வேணாம்டா, வேணாம்டா. ஒண்ணுமே புரிய மாட்டேங்கி. பேசாதடா, படிக்காத தற்குறி பேச. தலையில கைய வச்சுக்கிட்டு காலை நீட்டிக்கிட்டு ஒரேடியா படுத்துடு. என்கிட்ட என்கிட்ட இதை வேற எதுவுமே இல்ல. மெதுவா மெதுவா, பாட்டு பாட்டா கலண்ட போகுது. நீ இந்த தமிழ்நாட்டிலே தாயில இருக்க கூடாது, போயிரு. எனக்கு வேற எந்த பொண்ணும் வேணாம். பின்ன இந்த பொண்ணு தான் வேணும். மாமா, எனக்கு இந்த பொம்மை வேணும். அவங்க அப்புறம் கேட்டு வாங்கி தரேன். குடுக்காட்டி தூக்கிட்டு வாடி. குடிகார பெத்த மகளே, மேடம் சாதாரணமா உன் நல்லா ஒயின் ஷாப்புல போட்டு உருட்டு கட்டையில அடிக்கணும்டா. யார நம்புறதுனே தெரியல தாசம்மா. யார நம்புறதுன்னு தெரியலையா? ட்ரூ கலர்ல போட வேண்டியதுண்டா. ஒத்த பெரிய மனுஷன் பாக்குறேன், இல்லன்னா அசிங்க அசிங்கமா கேட்டுருவோம்டா. ஆஹா, ஒரு தரங்கட்ட குடும்பம் வருது. இவளுகளை பார்த்தாலே பழைய சோறு கிடைக்காத. வண்டி திருப்பு, வண்டி திருப்பு. நீ சொல்லு மாப்ள. இன்னைக்கு எங்க அப்பா வந்து உன்னை என்ன வாங்கிற சொன்னேன்? பக்கடா வாங்கிற சொன்னா ஓட வாங்கிட்டு வந்திருக்க. வேண்டாம், பக்கடாக்கு போட்டா வித்தியாசம் இல்லையா? டேய், நீ எல்லாம் எப்படா என்ன மாதிரி உருப்பட போற? அறிவு கிட்ட நாயே, நீ சொல்லு. இப்படி வாழ்றதா சிறந்த வாழ்க்கைன்னு ஒவ்வொருத்தருக்கும் சொல்லப்படும். இப்படி வாழ்ந்ததுனால தான் நான் நோயாளியே ஆனேன்ற உண்மை அவனுக்கு லேட்டா தான் புரியும். ஒரு மச்சான் இருக்காச்சு. யோ போ. யோ யோ.
பொம்பளையாச்சுன்னு பாக்குறேன் பெரட்டி பெரட்டி அடிப்போம் என்னடி இப்படி அடிக்கிறீங்க? அடிக்கிறது ஒண்ணு எனக்கு பெரிய விஷயம் இல்ல, வித்தையும் இல்ல. முறுக்கு குடிச்சிட்டு போங்க. குடிச்சிட்டு இருக்கேன். வந்த ஆளுக்கு ஒரு முறுக்கு குடிச்சிட்டு போங்க. பரமேஸ்க்கு பாரு ஊத்தி ஜூஸ் குடிப்பான்னு பார்த்தா குடிக்கிறா. இடி கொட்டி அரைச்சு விட்டீங்கடி காசெல்லாம். போடா வாயில பச்சை வந்துருது. பரம பேச காட்டு, பரம மூச்ச காட்டு. நல்ல மாஸ் பரம. கேவலமான ஜென்மம் இந்த நாட்டுல இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஒரு 50 ரூபாயோ 100 ரூபாய்க்கோ நீங்க ஒரு டூப்ளெக்ஸ் வாங்கிட்டீங்கன்னா 100 ரூபாயில சிம்பிளா முடிச்சிடலாங்கிற. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா அதுக்கு தான் சொல்றேன். என்னடா பண்ற? வாங்கண்ணே, சித்த வைத்தியம் பண்ணிட்டு இருக்கேன். படுவா சாராயத்தை வச்சுட்டு சித்த வைத்தியம் பொய்யா சொல்றேன். அண்ணே, இதை இப்படியே சாப்பிட்டா தான் சாராயம். இப்படி தலைய ஒரு சுத்தி சாப்பிட்டா காசி கங்கா தீர்த்தமா? தம் அடிப்பேன், தண்ணி அடிப்பேன். முன்னாடி நீங்க வந்தாலும் உங்களை அடிப்பேன். அம்மா மாமனார் சொல்றத கொஞ்சம் கேளுமா. என்னடா மாமா? பத்தினி பெண்கள் தம் அடிச்சாக்க பண்பாடு பஞ்சராயி போகுமா? இன்னியோட வாட்டர் டோபமைன்றது நீங்க ஏதாவது ஒன்று பெருசா சக்சஸ் கிடைக்கும் போது உங்களுக்கு பிரெயின்ல வந்து ஒரு ஸ்பார்க் ஆகும். சூப்பரா பண்ணி நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கதான் அந்த டோபமைன் சுரக்கும். நீங்க இந்த சரக்கு அடிக்கிறதோ இல்ல வேற ட்ரக்ஸ் இருக்கும் போதோ அந்த டோபமைன் வந்து ஆர்டிபிஷியலா வந்து கிரியேட் ஆகும். அப்படி கிரியேட் ஆகும்போது என்ன ஆகும்னா நீங்க ஆக்சுவலா சக்சஸ் நோக்கி ஓட மாட்டீங்க, சும்மா ட்ரக்ஸை வந்து நோக்கி ஓட வைப்பீங்க. ஓல்டு மங்க ஒண்ணும் செய்யாதுடா. சொசைட்டியாவே யாருமே சக்சஸ் நோக்கி ஓட மாட்டாங்க. யாருமே சம்பாதிக்கணும், யாரும் படிக்கணும், இந்த டாக்டர் ஆகணும், அது ஆகணும், இது ஆகணும் சொல்லிட்டு யாரும் போக மாட்டாங்க. அப்படின்னும் போது சொசைட்டியாவே நம்ம பின்னோக்கி போக ஆரம்பிப்போம். சொல்லாது பாத்தீங்கன்னா எந்த ஒரு ட்ரக்ஸா இருந்தாலுமே தட் இஸ் நாட் ரைட். ரீல்ஸ் எல்லாம் வந்து பேசிட்டு இருப்பானுங்க. ஆல்கஹால நீங்க வந்து இது பண்ணி வச்சிருக்கீங்க, போடா போய் அங்க போய் பேசு, அதெல்லாம் கரெக்டா இருந்துக்க. உங்ககிட்ட நீ சம்பாரிச்சு வச்சிருக்க, நீ எவ்வளவு புடிச்சுப்ப. இங்க மக்கள் 1000 பிரச்சனை இருக்கான். அவங்க கிட்ட இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்த ரீல்ஸ் போட்டு இங்க ஓடி ஓடி உழைச்சாதான் சக்சஸ் கிடைக்கும். அந்த சக்சஸ் கிடைக்கணும்னா இங்க டோபமைன்ஸ் வந்து அவனுக்கு அது வந்து சக்சஸ் வந்து பெருசா பாக்குற அளவுக்கு அவனோட மென்டாலிட்டி இருக்கணும். சீப்பான டோபமைன் கொடுத்து சரக்கு கொடுத்து அவனுக்கு பழக்கிட்டு இருக்கான். அதுக்காக சக்சஸ் நோக்கி ஓட மாட்டான். ஏன்னா அதான் அந்த ஃபீலிங் வந்து சரக்குல கிடைச்சிருது. அப்படி தான் சக்சஸ் நோக்கி ஓடணும். சும்மா வந்து ரீல்ஸ்ல உட்காந்து வந்து பேசிட்டு இருப்பான். மது சூது இது எதுலயுமே இருக்காது. புரிஞ்சுக்க கத்துக்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவ்வளவுதான்.